நாம் த ஹியூமன் சைக்கிள் புக்ல கடைசியாக சாப்டர் 11 பார்த்திருந்தோம். அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, த ரீசன் ஆஸ் கவர்னர் ஆஃப் லைஃப். அது பார்த்திருந்தோம். இறுதியாக அதில் பகவான் என்ன கூறியிருந்தார் என்றால், என்ன நாம் அறிந்து கொண்டோம் என்றால், மனித குலம் என்பது எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை தன்னுள்ளே கொண்டதாக உள்ளது. மனிதனுடைய ஒரு ஜீவன் என்கின்ற அமைப்பை எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற சக்திகள் அவனுடைய இருக்கின்றன. ஒவ்வொன்றுமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய முழுமைத்தன்மையை, அதனுடைய முழுமுதற் தன்மையை எட்டுவதற்காக பாடுபடுகின்றன, முயற்சி செய்கின்றன. ஒவ்வொரு மனிதனிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு படிநிலைகளில் இந்த இயக்கம் காணப்படுகின்றது, வெவ்வேறு வழிகளில் காணப்படுகின்றது, வெவ்வேறு காம்பினேஷன்ஸ். இதில் இவ்வாறாக காணப்படுகின்றது. என்ன காரணம்? ஏன் இவ்வளவு வெரைட்டி இருக்கணும்? எல்லா மனிதர்கள் என்றால் அப்படியே எல்லாமே யூனிஃபார்மா இருக்கலாமே அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கொண்டால் அவன் எதற்கு சொந்தம், யாருக்கு சொந்தமானவன், எதற்கு சொந்தமானவன் என்றால், ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா அவன் நாட்டிற்கோ, சமுதாயத்திற்கோ, அவன் குடும்பத்திற்கோ சொந்தமானவன், அவன் பெற்றோர்களுக்கோ அப்படி கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் இந்த பரம்பொருளுக்கு சொந்தமானவன். ஈச் மேன் பிலாங்ஸ் டு த இன்ஃபினிட் இன் ஹிம்செல்ஃப். அவனுள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு அவன் சொந்தமானவன். அதுதான் ட்ரூத். நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நாம் இவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், நிறைய பல்வேறு அடையாளங்களை நம் மீது முத்திரை குத்திக் கொள்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம், ட்ரூத் என்ன அப்படின்னா, நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளுக்குத்தான் சொந்தமானவர்கள் ஒவ்வொருவரும். அதனால ஒவ்வொருவரும் பார்த்தோம் அப்படின்னா விசேஷமானவர்கள், யுனிக். ஒவ்வொருவருமே தன்னிகர் இல்லாதவர், யுனிக். இது உண்மை. இதுதான் நம்மளுடைய வாழ்வினுடைய யதார்த்தம். ரியாலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னா இதுதான் ரியாலிட்டி. இதனாலதான் இந்த மனிதனுடைய அறிவு, இன்டெலெக்சுவல் ரீசன், மனிதனுடைய அறிவை சார்ந்த சங்கல்பம், இன்டெலிஜென்ட் வில், இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய வாழ்வுல ஒட்டுமொத்தமாக அதை கட்டியாள முடியாது. வெறும் மனிதனுடைய அறிவு சங்கல்பத்தை வைத்துக்கொண்டு மனிதனுடைய வாழ்வை அது முழுமையாக அடக்கியாள முடியாது, கட்டியாள முடியாது. ஈவன்தோ தற்பொழுதுள்ள நிலையில மனிதனுடைய அறிவும் அவனுடைய அறிவை சார்ந்த சங்கல்பமும் தான் சாதனமாக செயல்பட்டாலும் மனிதனுடைய வாழ்வை ஒட்டுமொத்தமாக ஆட்சி புரிய இவை இரண்டினாலும் முடியாது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு மனிதனும் யூனிக். வெறும் அறிவை வைத்துக்கொண்டு நம்மை வாழ்வை ஒட்டுமொத்தமாக நடத்த முடியாது. அதனால்தான் என்ன பகவான் கூறுகின்றார், அறிவு என்பது தேவைதான். அது எப்படி நமக்கு சேவை செய்யும் ஒரு சேவகனாகத்தான் இருக்க முடியும். ஒரு மந்திரி சபையில மந்திரி எப்படி இருப்பாரோ அப்படிதான். கிங் வேற ஒருத்தர் இருப்பார். மந்திரியாகத்தான் நமக்கு அறிவு செயல்பட முடியும். நமக்கு ஆலோசனைகளே அது வழங்கலாம். ஆனால் நமக்கு அது கட்டளையிட, ஆணையிட முடியாது அப்படிங்கிறார். இட் cannot act as a supreme commander அப்படிங்கிறார். ஏனென்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த மறைந்துள்ள அந்த இறைசக்தி பல்வேறு
கருவிகளின் மூலம் செயல்படுகின்றது. அதுல ஒரு கருவி தான் அறிவு. அதனால அறிவு மாத்திரமே கருவி கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பொருள் அறிவையும் உபயோகித்துக் கொள்கின்றது. அதன் மூலமாக செயல்படுகின்றது. அதனால பல்வேறு சாதனங்கள்ல அறிவு என்பது ஒரு கருவி தான். அதுதான் சொல்றார். அதனால என்ன பகவான் இறுதியாக என்ன கோரி முடித்திருந்தார் போன சாப்டரை, மனிதனுடைய இம்பல்ஸ், அந்த உத்வேகம் என்னவாக இருக்கின்றது தொன்று தொட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தன்னை அவன் முழுமையாக ஆள வேண்டும். தான் சார்ந்துள்ள தன்னுடைய இயல்பை அவன் முழுமையாக ஆள வேண்டும். He should be the master of his nature. இதுதான் மனிதனுடைய இம்பல்ஸ், உத்வேகம், உந்துதலாக தொன்று தொட்டு இருந்து வருகின்றது. இது சாத்தியமா? எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா, வெறும் அறிவை வைத்துக்கொண்டு இது முடியாது. இது எப்ப சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார்? மனிதனுடைய அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் ஹிஸ் செல்ஃப், அதாவது தன்னை குறித்த அவனுடைய அந்த உணர்வு நிலை, தன்னுடைய உண்மையான அந்த ஜீவன், உண்மை தான், தன்னுடைய ட்ரூ செல்ஃப், அது குறித்த அந்த உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ், அது நன்றாக வளர்ந்து அறிவையும் தாண்டி வளரணும். It has grown beyond the rational mentality. அறிவை தாண்டி இந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் it should grow beyond rational mentality. அவ்வாறு நன்றாக வளர்ச்சி அடைந்து விரிவடைந்து அது தனக்குள்ள இருக்கக்கூடிய தன்னை ஆட்சி புரியும் உண்மையான அந்த ட்ரூ சாவரின், எது முடிசூடா மன்னனாக நம்முள் இருந்து நம்மை ஆட்சி புரிகின்றதோ அது குறித்த ஒரு அறிவு அவனுக்கு வரணும். He should become aware of the true sovereign within. அப்படிங்க ட்ரூ சாவரின்னா டிவைன் within. அது மாத்திரம் இல்ல, இந்த அவேர்னஸ் மாத்திரம் வந்தா பத்தாது. He should identify himself with him. நமக்குள்ள அவனுடைய மனிதனுடைய அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் வெறும் அறிவுக்கு எல்லைக்கு உட்பட்ட நிலையில மாத்திரம் இருக்கக்கூடாது, அதையும் தாண்டி செல்லணும். அது மாத்திரம் பத்தாது, மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை அம்சம், த ட்ரூ சாவரின், எது நம்மை உண்மையான நமக்குள் இருந்து நம் மீது ஆட்சி புரிகின்றதோ அது குறித்த அந்த புரிதல் மனிதனுடைய உணர்வு நிலை அடைய வேண்டும். அது மாத்திரம் பத்தாது, அது அதனுடன் முழுவதுமாக இணைய வேண்டும், அடையாளம் கண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் தன்னுடைய இயல்பின் மீது முழுமையான ஆளுமையை கொண்டு வர முடியும். ஸோ அறிவு ஒரு எல்லைக்குட்பட்டு தான் செயல்படும் என்று பகவான் போன சாப்டர்ல முடித்திருந்தார். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனா இப்ப நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கிறோம். சாப்டர் 12. அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தி ஆஃபீஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ரீசன். முதல்ல ப்ரீவியஸ் சாப்டர்ல ரீசன் as a governor of life, நம்முடைய வாழ்வை வழிநடத்தும் ஒரு சாதனமாக எப்படி அறிவு செயல்பட முடியுமா, அப்படி முடியல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பகவான் விளக்கியிருந்தார். பொதுவாக அறிவுதான் மனிதனுடைய வாழ்வை நடத்தணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். அவ்வாறு நடத்துவதில் என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் போன சாப்டர்னுடைய எப்படி அது இருக்கணுங்கிறதையும் முதல் ஹாஃப்ல ஏன் அவசியம், ஏன் அறிவு மனிதனுக்கு அவசியம், ஏன் அது எல்லாத்தையும் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுல அது எந்த அளவிற்கு அதனுடைய சக்தி செயல்படும், அதனுடைய வரம்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். இப்ப அந்த வரம்புகள் அதனுடைய செயல்பாடு, இதை பத்தி பகவான் விவரமாக இந்த சாப்டர்ல சொல்றார். தி ஆஃபீஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ரீசன். The Human Cycle, Chapter 12, The Office and Limitations of the Reason, Paragraph 1. If the reason is not the sovereign master of our being,
nor even intended to be more than an intermediary or minister. It cannot succeed in giving a perfect law to the other estates of the realm, although it may impose on them a temporary and imperfect order as a passage to a higher perfection. The rational or intellectual man is not the last and highest ideal of manhood, nor would a rational society be the last and highest expression of the possibilities of an aggregate human life, unless, indeed, we give to this word reason a wider meaning than it now possesses, and include in it the combined wisdom of all our powers of knowledge, those which stand below and above the understanding and logical mind, as well as the strictly rational part of our nature. The spirit that manifests itself in man and dominates secretly by the phases of his development is greater and profounder than his intellect and drives towards a perfection that cannot be shut in by the arbitrary constructions of the human reason. Salient points. If the reason is not our master and is only an intermediary, then it cannot succeed in giving a perfect law to the other domains of human action. It may only impose on them a temporary and imperfect order as a passage to a higher perfection. The rational or intellectual man is not the last and highest ideal of manhood, nor would a rational society be the highest expression of the possibilities of human life. Unless we give the word reason a wider meaning than it now possesses, we cannot consider it as the man's highest attainment. The spirit in man dominates secretly the phases of his development. It is greater and profounder than his intellect. Its impulsion towards perfection cannot be curtailed by the human reason. இப்ப பார்த்தோம், மனிதனுடைய அறிவு மனிதன் மீது ஆட்சி புரியும் ஒரு முழு எஜமானனாக இருக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, அது ஒரு எப்படி ஒரு அரசனுக்கு ஒரு மந்திரி ஆலோசனையை மாத்திரம் வழங்கும் ஒரு மந்திரி, ஆனா டிசிஷன் அரசர் தான் எடுப்பார். ஆலோசனையை மாத்திரம் மந்திரி இருப்பாரோ இல்ல ஒரு சேவகன் இருப்பாரோ, அது மாதிரி ஒரு இடைப்பட்ட நிலையில் தான் மனிதனுடைய அறிவு செயல்பட முடிகின்றது. இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மனிதனுடைய அறிவு என்பது மனிதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகள், மனிதனுடைய அறிவுனுடைய வீச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லா தளங்களிலும் செயல்படுகின்றது. மனிதனுடைய அறிவு மனித செயல்பாடுகள்ல எல்லா நிலைகளிலும் செயல்படுகின்றது. இது மாதிரி ஒரு வரம்புக்குள்ள செயல்படும் மனிதனுடைய அறிவினால இந்த எண்ணற்ற வழிகளில் இயங்கும் மனிதனுடைய அந்த இயக்கங்களுக்கு ஒரு முழுமையான விதியை அதனால வழங்க முடியாது.
He cannot succeed in giving a perfect law to other estates of the realm. எஸ்டேட்ஸ் ஆஃப் த ரெல்ம்னா என்ன அர்த்தம்? எஸ்டேட்ஸ்னா அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து எனக்கு கீழே இந்தந்த அமைப்புகள் இருக்கின்றன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு கீழே எவ்வளவோ அமைப்புகள் இருக்கின்றது இல்லையா? மனிதனுடைய ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவனுடைய உடல் இருக்கின்றது, உடல் சார்ந்த இயக்கங்கள், அவனுடைய பிராணமயம் இருக்கின்றது, அது சார்ந்த இயக்கங்கள், மனம் சார்ந்த இயக்கங்கள். அது மாத்திரம் இல்ல, மனிதனுடைய உலகம், மனிதன் வந்து அந்த உலகத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றான், மற்ற மனிதர்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றான். ஒவ்வொன்றுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லைக்குட்பட்ட அமைப்பாக இருக்கின்றது. இது எல்லாத்தையும் வந்து வழிநடத்தும் ஒரு முழுமையான விதியை வழங்கணும் அப்படின்னா அது அறிவினால முடியாது. அறிவு தற்பொழுது உள்ள நிலையில முடியாது. அந்த மோஸ்ட் அறிவினால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு தற்காலிகமான ஒரு பூரணம் இல்லாத ஒரு ஒழுங்குமுறையை வழங்க முடியும். இந்த ஒரு தற்காலிகமான ஒரு பூரணம் இல்லாத ஒரு ஒழுங்குமுறை என்பது எதற்கு வந்து எதை நோக்கி நடத்தி செல்லும் ஒரு பாதையாக இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு உயர்வான ஒரு பூரணத்துவத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் ஒரு பாதையை நமக்கு தற்காலிகமாக அமைத்து கொடுக்க முடியும். இதுதான் செய்ய முடியும். மனிதனுடைய அறிவினால என்ன செய்ய முடியும்? It may impose on them a temporary and imperfect order as a passage to a higher perfection. இன்னும் மேல செய்யறதுக்கு வேணா ஒரு இம்பர்ஃபெக்ட் ஆர்டரை வந்து அதனால அமைத்து கொடுக்க முடியும். அவ்வளவுதான் செய்ய முடியும். அதனால மனிதன் தற்பொழுது உள்ள நிலை வந்து அறிவு சார்ந்த மனிதனாக இருக்கின்றான். அவனால அறிவினால நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டான். மனிதன் வந்து அறிவை வைத்துக் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவனால எல்லாத்தையும் சாதிக்கிறான் மனிதன் அறிவை வைத்துக் கொண்டு. அப்கோர்ஸ் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இருந்தாலும் அவன் அவனுடைய ஆசிஃப் ஒரு உச்சக்கட்ட நிலையை அடைந்த மாதிரி நமக்கு தோன்றுகின்றது. அறிவினுடைய சாதனையை பார்த்தோம் அப்படின்னா மனிதன் வந்து அவனுடைய உச்சக்கட்ட நிலையை அடைந்து விட்ட மாதிரி நமக்கு தோன்றுகின்றது. ஆனால் அது இல்லை அப்படிங்கிறார். The rational or intellectual man is not the last and the highest ideal of manhood. இது வந்து நமது எல்லை இல்லை. இதுதான் நம்மளுடைய ஒரு உயர்ந்தபட்ச லட்சியமும் இல்லை அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த அறிவு சார்ந்த சமூகம், ரேஷனல் சொசைட்டி அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து இறுதியான ஒரு அமைப்போ அந்த மனிதனுடைய வாழ்வினுடைய அந்த சாத்தியக்கூறுகள், பாசிபிலிட்டிஸ், அதனுடைய ஒரு உயர்ந்தபட்ச வெளிப்பாடோ கிடையாது அப்படிங்கிறார். இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டி வந்து அதுதான் ஒரு கடைசியா இருக்கக்கூடிய, தாண்டி போக முடியாது, இதுதான் உச்சகட்டம், ரீச் அ மேக்சிமம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். And it is not the highest expression of the possibilities of an aggregate human life. மனித வாழ்வினுடைய ஒட்டுமொத்த சாத்தியக்கூறுகள் அதனுடைய ஒரு ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன், உயர்வான வெளிப்பாடு ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய சமூகம் இருக்க முடியாது அப்படிங்கிறார். அறிவு சார்ந்த சமூகம் இருக்க முடியாது அப்படிங்கிறார். எப்ப முடியும் அப்படின்னா, நம்ம இந்த ரீசன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வெறும் அறிவு சார்ந்த விஷயங்களோட நிறுத்தாம அதனுடைய எல்லையை நம்ம விஸ்தரிச்சா தான் முடியும் அப்படிங்கிறார். Unless indeed we give to this word the reason a wider meaning than it now possesses. அறிவு என்பதை நம்ம வந்து அது டெஃபினேஷனை மாத்திக்கணும். வெறும் அறிவு சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்களை மாத்திரம் இல்லாம அதனுடைய டெஃபினேஷன் நம்ம மாத்தணும். மாத்தினாதான் நம்ம வந்து எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வர முடியும். A wider meaning than it now possesses.
அது மாத்திரம் இல்லை, அண்ட் இன்க்ளூட் இன் இட் த கம்பைன்டு விஸ்டம் ஆஃப் ஆல் அவர் பவர்ஸ் ஆஃப் நாலேஜ். அதுல வெறும் அறிவு சார்ந்த புத்தி சார்ந்த விஷயங்களை மாத்திரம், அறிவு புத்தி சார்ந்த அறிவு அதற்கு இணைந்த சக்திகளை மாத்திரம் இல்லாம எல்லா மனிதனுடைய ஒட்டுமொத்த அந்த விஸ்டம், இந்த புவிசார் விஷயங்கள் குறித்த ஞானம், இந்த புவிசார் விஷயங்களுக்கு அப்பாற்பட்டுள்ள விஷயங்கள் குறித்த ஞானம், அதுதான் கம்பைன்டு விஸ்டம் அப்படிங்கிறார். நமக்கு இருக்கிற விஸ்டம் இப்ப எப்படி இருக்கு? வெறும் மெட்டீரியல் பினாமினன் குறித்த விஸ்டம் தான் நமக்கு இருக்கு. பிசிக்கல் வேர்ல்டு குறித்த விஸ்டம் தான் நமக்கு இருக்கு. ஆனா அந்த சூப்பரா பிசிக்கல் வேர்ல்டு குறித்த விஸ்டமையும் இதுல நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்பதான் அது மாத்திரம் இல்ல, இந்த புவிசார் விஷயங்கள் குறித்த ஞானம், அது தொடர்பான சக்திகள் மாத்திரம் இல்ல, மனிதனுடைய வாழ்வை பாதிக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இந்த புவிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களினுடைய தளங்களிலிருந்தும் மனிதன் மீது சக்திகள் செயல்படுகின்றன. அது குறித்த ஞானமும் நம்ம உள்ள அடக்கணும். அப்பதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு அறிவு சார்ந்த சொசைட்டி அப்படிங்கிறது அது முழுமையை அடைந்து விட்டதுன்னு எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த ரீசன் அப்படிங்கிற டெஃபினேஷன்ல இதெல்லாம் அடக்குனாதான் நம்ம சொல்ல முடியும். அதர்வைஸ் இப்ப இருக்கிற லிமிட்டட் ஸ்கோப்ல நம்ம இதுதான் உச்சக்கட்ட நிலை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்பைன்டு விஸ்டம் எதையெல்லாம் அடக்கணும் அப்படிங்கிறார் அறிவு அப்படிங்கிறதுல, டு இன்க்ளூட் இன் இட் த கம்பைன்டு விஸ்டம் ஆஃப் ஆல் அவர் பவர்ஸ் ஆஃப் நாலேஜ். எந்த ஞானத்தினுடைய சக்திகள் அப்படின்னா, நமக்கு கீழுள்ள சக்திகள், மனிதனுடைய மனம் என்கின்ற நிலைக்கு கீழ் உள்ள சக்திகள் இல்லையா, இன்கான்ஷியன்ட், சப்கான்ஷியன்ட், அதனுடைய சக்திகள், தோஸ் விச் ஸ்டாண்ட் பிலோ. அது மாத்திரம் இல்ல, நமக்கு மேல உள்ள சக்திகள், சூப்ராபிசிக்கல் அண்ட் அபவ். தோஸ் விச் ஸ்டாண்ட் பிலோ அண்ட் அபவ் த அண்டர்ஸ்டாண்டிங். எதுக்கு மேல? above the understanding and logical mind. நம்மளுடைய மைண்ட், லாஜிக்கல் மைண்ட்ல வெறும் ரொம்ப நேரோ இதுல தான் நம்ம ஒர்க் பண்ணுது. அறிவு, நம்மளுடைய தர்க்க ரீதியான மனம் ஒரு நேரோ லிமிட்ல தான் ஒர்க் பண்ணுது. அதனுடைய புரிதலும் நேரோ லிமிட்ல இருக்கு. அதுக்கு மேல உள்ள விஷயங்களும் அதுக்கு தெரியாது, அது கீழ் உள்ள விஷயங்களும் அது தெரியாது. ஆனா உண்மையிலேயே அந்த அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும், மேலுள்ள விஷயங்கள் கீழுள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அதாவது அது மாதிரி அடக்கிறப்ப அந்த ரேஷனல் பார்ட்டியும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாரு. மனிதன் தற்பொழுதுள்ள நிலையை விட்டுறக்கூடாது, அதையும் உள்ள சேர்த்துக்கணும் அப்படிங்கிறார். நமக்கு கீழ் உள்ள விஷயங்கள், அதாவது நம்மளுடைய கான்சியஸ்னஸுக்கு, மென்டல் கான்சியஸ்னஸ் கீழ் உள்ள விஷயங்களையும் நீங்க உள்ள சேர்த்துக்கணும். நமக்கு மேல் உள்ள விஷயங்கள், நம்மளுடைய கான்சியஸ்னஸுக்கு மேல் உள்ள ஹையர் லெவல் ஆஃப் ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதையும் சேர்த்துக்கணும். கீழே உள்ள லோவர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த விஷயத்தையும் சேர்த்துக்கணும். அதோட நம்ம இப்ப இருக்கிற நிலையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறார். as well as this strictly rational part of our nature. இப்பொழுது செயல்படக்கூடிய, ஒரு கட்டுக்குள் செயல்படக்கூடிய அந்த அறிவு சார்ந்த செயல்படும் பகுதியையும் நம்ம சேர்த்துக்கணும். இதுதான் ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனுக்குள்ள ஆன்மன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, மெய்ப்பொருள் இருக்கு. அதுதான் உண்மையில வழி நடத்துகின்றது. The spirit that manifests itself in man and dominates secretly the phases of his development. அவனுடைய வளர்ச்சியில அவன் அடையும் நிலைகளை எது தீர்மானிக்கின்றது என்றால், அவன் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் தான் தீர்மானிக்கின்றது. அந்த ஆன்மன் எத்தகையதாக இருக்கின்றது? மனிதனுடைய அறிவை விட உயர்ந்ததாகவும் ஆழமானதாகவும் இருக்கின்றது. இஸ் கிரேட்டர் அண்ட் ப்ரொஃபவுண்டர் தேன் ஹிஸ் இன்டெலெக்ட். அது என்ன செய்கின்றது? மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் என்ன செய்கின்றது என்றால், it drives towards a perfection that cannot be shut in by the arbitrary constructions of the human reason. இதுதான் நம்ம போன சாப்டர் எண்ட்ல பார்த்தோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த சோல் இருக்கு, அது யுனிக். அந்த இன்ஃபினிட் வித்தின், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே என்ன இருக்கு? the infinite within இருக்கு.
அது வந்து ஒவ்வொரு மனிதனையும் அந்த ஒவ்வொரு டைரக்ஷன்ல புஷ் பண்ணுது. யுனிக்காக இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரத்யேகமா இருக்கு, ஸ்பெஷலா இருக்கு. அது எது இருக்கு? இன்ஃபினிட் இருக்கு. அதை போய் நம்ம எப்படி அறிவை கொண்டு அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதே தான் சொல்றாரு இங்க பகவான். உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் என்ன செய்கின்றது? அது அறிவை விட பெரியதாகவும் உயர்ந்ததாகவும் ஆழமானதாகவும் இருக்கின்றது. அது வந்து ஒரு முழுமையை நோக்கி மனிதனை அழைத்து செல்கின்றது, தள்ளுகின்றது. இட் டிரைவ்ஸ் டுவர்ட்ஸ் அ பெர்ஃபெக்ஷன். அந்த முழுமை அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் எட்டின முழுமையை விட உயர்ந்த பூரணமான முழுமை. இப்ப நம்ம எட்டியுள்ள முழுமை என்பது, அறிவை கொண்டு எட்டியுள்ள முழுமை என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட் இஸ் இம்பர்ஃபெக்ட்னு பார்த்தோம். பூரணம் இல்லாத ஒரு முழுமையை தான் நம்ம எட்டி இருக்கிறோம். ஆனா அது எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது? டுவர்ட்ஸ் a perfection that cannot be shut in by the arbitrary constructions of the human reason. நம்ம அறிவு என்பது சொல்றோம், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு? ஆர்பிட்ரரியா இருக்கு. ஆர்பிட்ரரினா என்ன அர்த்தம்? ஒரு முறையற்ற நிலையில இருக்கு. ஆர்பிட்ரரின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த நேரத்துக்கு ஒரு விதி, நாளைக்கு இன்னொரு விதி, நாளான்னைக்கு இன்னொரு விதி அப்படின்னு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடு ஆர்பிட்ரரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட விதியில செயல்படாம இருந்ததுன்னா ஆர்பிட்ரரி. அப்படித்தான் இருக்கு நம்மளுடைய அறிவு. எப்படி செயல்படுகின்றது? ஆர்பிட்ரரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஹியூமன் ரீசன் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆர்பிட்ரரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? ஆர்பிட்ரரியா இருக்கு. இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஸோ அந்த ஸ்பிரிட் தான் வந்து மனிதனை வந்து வழி நடத்துகின்றது. அதை வந்து நம்ம வந்து அறிவை வைத்துக்கொண்டு கட்டுப்படுத்த முடியாது. அதனுடைய செயல்பாடை அறிவு என்கின்ற ஒரு சின்ன ஒரு அமைப்பிற்குள்ள கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். ஆக்சுவலா இந்த கேள்வியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த போன சாப்டர் ஆரம்பத்திலேயே இத்தகைய ஒரு கேள்வி வந்தது. அதுல வந்து ரொம்ப பகவான் அறிவை பத்தி ரொம்ப அதனுடைய உயர்வான அம்சங்களை வந்து பூரணமான முறையில பகவான் கம்ப்ளீட்டா எல்லா ஆங்கிளையும் விளக்கியிருந்தார். அப்போ ஒரு கேள்வி எழுந்தது. என்ன கேள்வி எழுந்தது அப்படின்னா, அறிவுதான் எல்லாமே இறுதி இவ்வளோ அதனுடைய சிறப்புகள் அப்படின்னா, அறிவை தாண்டி அந்த செயல்படும் மனிதனுடைய அந்த சோல், சைக்கிக் பீயிங், அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. பகவான் வந்து இங்க லாஜிக்கலா கொண்டு போறார். அறிவும் முக்கியம். அறிவினுடைய சிறப்பான செயல்பாடுகளையும் நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனா அது வந்து ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பகவான் தற்பொழுது விளக்குகின்றார். Paragraph 2. Meanwhile, the intellect performs its function. It leads man to the gates of a greater self-consciousness and places him with unbandaged eyes on that wide threshold where a more luminous angel has to take him by the hand. It takes first the lower powers of his existence, each absorbed in its own urge, each striving with a blind self-sufficiency towards the fulfillment of its own instincts and primary impulses. It teaches them to understand themselves and to look through the reflecting eyes of the intelligence on the laws of their own action. It enables them to discern intelligently the high in themselves from the low, the pure from the impure, and out of a crude confusion to arrive at more and more luminous formulas of their possibilities. It gives them self-knowledge and is a guide, teacher, purifier, liberator. For it enables them also to look beyond themselves and at each other and to draw upon each other for fresh motives and a richer working. It strengthens and purifies the hedonistic
and aesthetic activities and softens their quarrel with the ethical mind and instinct. It gives them solidity and seriousness, brings them to the support of the practical and dynamic powers, and allies them more closely to the strong actualities of life. It sweetens the ethical will by infusing into it psychic, hedonistic, and aesthetic elements, and ennobles by all these separately or together the practical, dynamic, and utilitarian temperament of the human being. In the intermediary stage, the intellect leads man to a greater self-consciousness. It takes first the lower powers of his existence towards fulfillment of its own instincts and primary impulses. It enables them to discover the high and pure in themselves to arrive at more luminous formulas of their possibilities. It enables them to look beyond themselves and at each other and for the mutual benefit of each. It purifies the hedonistic, the aesthetic activities and harmonizes them with the ethical instinct and brings them more closely to the actualities of life. It strengthens the ethical will by infusing into it psychic, hedonistic, and aesthetic elements. By all these, it ennobles the utilitarian temperament of the human being. Thank you. அறிவு வந்து அந்த ஆண்மனினுடைய ஒரு செயல்பாட்டை வந்து ஒரு எல்லைக்குள் நிறுத்த முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்னா அறிவு வந்து எதற்காக மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது? அறிவும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பரிணாமத்துல, இந்த இறைவனுடைய திட்டத்துல, டிவைன் பிளான்ல மனிதன் அறிவு சார்ந்த மனிதன் அப்படின்னு இருக்கணும். இந்த அறிவு சார்ந்த மனிதன் என்கின்ற நிலையை கடந்துதான் அந்த மனிதன் ஒரு தெய்வீக நிலையை எட்டணும். இதனுடைய அடுத்த ஒரு படியாகத்தான் அந்த தெய்வாம்சம் பொருந்திய மனிதன் அந்த நிலையை, தெய்வாம்சம் பொருந்திய நிலை என்பதை மனிதன் எட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எவல்யூஷனரி நேச்சர் வந்து மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அறிவு அப்படிங்கிற விஷயத்த மனிதனுக்கு வழங்கி உள்ளது. ஸோ அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு தேவை இருக்கு. ஏன் அப்படி அறிவு அப்படிங்கிறது இல்லாம இப்ப அல்டிமேட் பிளான் வந்து எல்லாமே வந்து டிவைன் ஆகணும் அப்படின்னா ஏன் பரிணாமத்துல டைரக்டா அனிமல்ல இருந்து டிவைன் ஆயிட்டலாம? ஏன் வந்து நம்ம வந்து மனிதன் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக மனிதன் வந்து தன்னுடைய ஆர்வ எழுச்சியினால அந்த இறையம்சத்தை எட்ட வேணும் அப்படின்னு ஏன் அந்த டிவைன் பிளான் இருக்கு? இறை திட்டம் என்ன காரணத்தினால இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அறிவு என்பதற்கும் ஒரு காரணம் இருக்கு. அதற்கென்று விதிக்கப்பட்ட சில நியதிகள் இருக்கின்றன. சோ என்ன செய்கின்றது? அறிவு எப்படி தன்னுடைய அந்த இடைப்பட்ட காலத்துல மனிதன் அடுத்த நிலையை அடைவதற்கு முன்னாடி அறிவு எப்படி செயல்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவினுடைய செயல்பாடும் தேவையாக இருக்கின்றது. அது நம்ம எதற்கு அழைத்து செல்கின்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் உண்டு. யார் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ராமகிருஷ்ண மட்ல சேர்ந்த ரங்கநாதன் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சீனியர் மோஸ்ட் சுவாமிஜி கொடுத்திருந்தார். அவர் புக் எழுதியிருக்காரு, சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். இந்த புக்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேர் சயின்ஸ் எண்ட்ஸ் த ரிலிஜன் பிகின்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். அந்த ரிலிஜன் அப்படிங்கிறது என்ன அவர் மீன் பண்றாரு அப்படின்னா,
அந்த மெய்ப்பொருளை சடப்பொருளை சார்ந்த ஒரு அமைப்பு தான் சயின்ஸ், விஞ்ஞானம் என்பது. எப்பொழுது அதனுடைய எல்லை முடிகின்றதோ அங்கதான் அந்த மெய்ப்பொருளை சார்ந்த விஷயங்கள் ஆரம்பிக்கின்றன அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம். அதனால இந்த அறிவு நமக்கு எதுக்கு உதவி செய்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மை அந்த உயர் உணர்வு நிலையினுடைய வாயிலுக்கு அழைத்து செல்வதற்கு மனிதனுடைய அறிவு உதவுகின்றது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இட் லீட்ஸ் மேன் டு த கேட்ஸ் ஆஃப் அ கிரேட்டர் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அண்ட் பிளேசஸ் என்ன பியூட்டிஃபுல்லா பகவான் எழுதுறார் பாருங்க. அண்ட் பிளேசஸ் ஹிம் வித் அன்பேண்டேஜ்ட் ஐஸ் ஆன் தட் வைடு த்ரெஷோல்ட். ஏன் பகவான் அன்பேண்டேஜ்ட் ஐஸ் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் பியோர் ரீசன் மூலமாக மேல மேல போகும் பொழுது எப்பொழுதுமே பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, பியோர் ரீசனுடைய வேலை என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம். பியோர் ரீசனுடைய வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போன சாப்டர்ல பார்த்தோமா இல்ல லைவ் டிவைன்ல பார்த்தோமா ஞாபகம் இல்லை. என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த ட்ரூத் என்ன அப்படிங்கிறது தான் பியோர் ரீசனுடைய வேலையாக இருக்கும். ட்ரூத் என்ன அப்படிங்கிறத டிஸ்பேஷனேட்டா அதை ட்ரூத் என்னங்கிறத கண்டுபிடிக்கிற வேலை தான் மனிதனுடைய அறிவுடைய செயல்பாடு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். டிஸ்பேஷனேட்டா உண்மை என்ன அப்படிங்கிறத பாரபட்ச முறையில தேடி கண்டுபிடிக்கிற செயலை அறிவு செய்யும். அதனால்தான் மனிதனுக்கு அன்பேண்டேஜ்டு ஐஸ், ஒரு திறந்த மனதோட, திறந்த ஒரு கண்களோட உண்மையை கண்டறிய வேணும் அப்படிங்கிறத நோக்கத்தோட அழைத்து செல்லும் அந்த பண்பு மனிதனுடைய அறிவுக்கு உண்டு. பிளேசஸ் ஹிம் வித் அன்பேண்டேஜ்ட் ஐஸ் ஆன் தட் வைடு த்ரெஷோல்டு. எங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த அறிவு எங்க முடிகின்றதோ, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் எங்க முடியுதோ அங்கேருந்து வேற நம்ம இதுக்கு போயிடுறோம். Where a more luminous angel has to take him by the hand. More luminous angel னா என்ன அர்த்தம்? அறிவு அப்படிங்கிறது ஒரு எல்லைக்கு வரைக்கும் நம்மளை அழைச்சிட்டு போகுது. அதுக்கப்புறம் நம்ம எது அழைச்சிட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன், ஸ்பிரிட், மெய்ப்பொருள், அதுதான் மோர் லியூமினஸ் ஏஞ்சல் அப்படிங்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அழைச்சு போறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இறை சக்தி தானே அழைச்சிட்டு போகுது. ஒரு எல்லை வரைக்கும் அறிவு நம்மளை அழைச்சிட்டு போகுது. அது எந்த வாயில் படிக்க நம்ம கொண்டு விடுது அப்படின்னா, அந்த உயர் உணர்வு நிலையினுடைய வாயில் படிக்க கொண்டு விடுது. அதுக்கப்புறம் நம்ம எந்த தேவதை, ஒரு ஒளி பொருந்திய தேவதை நம்மை கையை பிடித்து அழைத்து செல்கின்றது என்றால் நம்மளுடைய அந்த மெய்ப்பொருள், ஸ்பிரிட். ஸோ இந்த வேலையை எது செய்யுது அப்படின்னா அறிவு செய்யுது அப்படிங்கிறார். இட் லீட்ஸ் மேன் டு த கிரேட்டர் கேட்ஸ் ஆஃப் கிரேட்டர் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் பிளேசஸ் ஹிம் வித் அன்பேண்டேஜ்ட் ஐஸ் ஆன் தட் வைட் த்ரெஷோல்ட் வேர் அ மோர் லியூமினஸ் ஏஞ்சல் ஹேஸ் டு டேக் ஹிம் பை த ஹேண்ட். அப்புறம் இந்த கருத்துக்கள் எல்லாம் இல்லை சாவித்திரியில இருக்கு. சாவித்திரியை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த அறிவுங்கிறது என்ன, அறிவு எந்த அளவுக்கு மனிதனுக்கு உபயோகரமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்கிறார். அதனுடைய எல்லை என்ன, இந்த கருத்துக்கள்லாம் சாவித்திரியில வருது, பேரலா வருது. அப்புறம் என்ன செய்யுது, அறிவு என்ன செய்கின்றது அப்படிங்கிறது விளக்குகின்றார். மனிதனுடைய புத்தி என்ன செய்கின்றது அப்படிங்கிறது விளக்குகின்றார். அது முதல்ல மனிதனுடைய இயல்புல கீழ்நிலையில இயங்கும் சக்திகளை கையில் எடுத்துக்குது. இட் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் த லோவர் பவர்ஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ். மனிதனுடைய நிலையில மனிதனுடைய ஜீவன்ல கீழ்நிலையில இயங்கும் சக்திகள், லோவர் பவர்ஸ், அவனுடைய லோவர் வைட்டல், லோவர் மென்டல், இது தமஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்குது. இட் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் த லோவர் பவர்ஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன்னா எப்படி நம்மளுடைய லோவர் பவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்பியூரிஃபைடா இருக்கு இல்லையா, அன்பியூரிஃபைடா இருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கு. அதனுடைய ஒரு உந்துதல்ல செயல்படுது. ஏன்னா நம்ம எல்லாமே இன்கான்சியன்ட்ல இருந்து வர்றோம். அனிமல் நேச்சர்னுடைய நம்மளுடைய பாதிப்பு நம்ம கிட்ட இருக்கும். அதனால நம்மகிட்ட என்ன இருக்கு, ஒவ்வொரு கீழ் உள்ள அமைப்பும்
ஈச் அப்சார்ப்ட் இன் இட்ஸ் ஓன் அர்ஜ் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈச் அப்சார்ப்ட் இன் இட்ஸ் ஈச் ஸ்ட்ரைவிங் வித் அ பிளைண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி டுவர்ட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் பிரைமரி இம்பல்சஸ். ஒவ்வொரு அமைப்பும் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய திருப்தி மாத்திரம் போதும் அப்படிங்கிற நிலையில தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் செயல்படுது. இந்த நிமிஷத்துல இதை அடையணும், அடைஞ்சு நான் திருப்தி அடைஞ்சிடணும். அது ஒரு குருட்டுத்தனமான ஒரு திருப்தி. அதுதான் சொல்றார், ஈச் ஸ்ட்ரைவிங் வித் அ பிளைண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி. சின்ன சின்ன மனிதருக்கு கூட எல்லாமே குருட்டுத்தனமான ஆசைகள் நிறைய இருக்கும். ஒரு இந்த விஷயத்தை பண்ணலாமா, இதை எப்படி இருந்தாலும் அடைஞ்சிடணும், சின்ன சின்ன ஆசைகள். அதாவது நம்ம சொல்றோம் சமயத்துல இதெல்லாம் ஒரு பிளைண்டா தான் இருக்கும். ஒரு பிளைண்ட் டிசையர்ஸ் சொல்றாங்கல்ல, அதுதான் பிளைண்ட் டிசையர்ஸ் அப்படிங்கிறது. காரணம் இல்லாம நம்ம நம்ம அந்த 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 செய்ய வேலையை செய்ய தோணும். ஈச் ஸ்ட்ரைவிங் வித் அ பிளைண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி டுவர்ட்ஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் பிரைமரி இம்பல்சஸ். எல்லாமே பிரைமரி இம்பல்சஸ். மனிதனுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய உந்துதல்கள். அது ஒரு அறிவு சார்ந்த ஒரு என்லைட்டண்டா இருக்காது. ஒரு பிரைமரி அனிமல் லெவல் இருக்கக்கூடிய இம்பல்சஸ், அதுதான் பிரைமரி இம்பல்சஸ் அப்படிங்கிறார். அதே போல இன்ஸ்டிங்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அனிமல் லெவல் இருக்கக்கூடிய, அனிமல்லேருந்து நம்ம வந்ததுனால அதனுடைய பாதிப்பு நம்ம கிட்ட இருக்கும். ஸோ மனிதனுக்கிட்ட இருக்கக்கூடிய மாதிரி கீழ்நிலையில செயல்படக்கூடிய சக்திகளை முதல்ல என்ன செய்யுது, தன் கையில் தன் வசம் எடுத்துக்கொள்கின்றது. முதல்ல அறிவு. ஏன்னா அறிவு உனக்கு ஒரு மனிதனுக்கு செயல்பட ஆரம்பிச்சதுன்னா, இந்த கீழ்நிலையில மனிதன் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் அவனுடைய கீழ்நிலையில செயல்படக்கூடிய சக்திகள்ல இருந்து, அதனுடைய பிடியிலிருந்து ஒரு மனிதன் விலகி கொள்ள முடியும். ஒரு அறிவு சார்ந்த மனிதன் வெறும் பிராணமயத்திற்கு கட்டுப்பட்டு கீழான செயல்களில் ஈடுபட மாட்டான் என்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இல்லையா? அதைத்தான் அது முதல்ல செய்கின்றது அப்படிங்கிறார். It teaches them to understand themselves and to look through the reflecting eye of the intelligence on the laws of their own action. முதல்ல என்ன செய்கின்றது, அறிவு என்ன செய்கின்றது, நம்முடைய கீழ்நிலையில செயல்படும் சக்திகளுக்கு எதை புரிய வைக்கின்றது? இம்பல்சிவா செயல்படக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் இம்பல்சிவாவும் இன்ஸ்டிங்டாவும் செயல்படக்கூடிய அமைப்புகளை ரிஃப்ளெக்ட் பண்ணி செயல்பட வைக்குது. உதாரணத்திற்கு, நம்ம ஒரு பொருளை சாப்பிடணும்னு பிளைண்டா ஆசை வருது. வாய்க்கு ருசியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சாப்பிடணும்னு ஆசை வருது. ஆனா அது உண்மையிலேயே சாப்பிட்டா நமக்கு உடலுக்கு தீமை அப்படிங்கிறது உண்மை. அதுதான் உண்மை. இந்த உண்மையை நம்மளுடைய உந்துதலுக்கு அடிபணிந்து செயல்படும் அந்த பகுதிக்கு எது புரிய வைக்கும் அப்படின்னா, நம்ம மனிதனுடைய அறிவு. நோ, இதுக்கு நான் இணங்க மாட்டேன், இது என்னுடைய உடம்புக்கு தீயது தரும். இது மாதிரி எவ்வளவோ செயல்கள் பார்க்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் உடலுக்கு தீமை தருகின்றது. மனிதன் ஏன் திருப்பி அதை செய்யறான் அப்படின்னா, அந்த இம்பல்சிவ் ஆக்ஷன். இதுல இருந்தெல்லாம் மனிதன் எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னா, அந்த அறிவு இதுக்கெல்லாம் மனிதனை இம்பல்சிவா செயல்படாம ரிஃப்ளெக்டிவா செயல்பட ஆரம்பிக்குது. ரிஃப்ளெக்டிவ் ஐஸ் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாரு. நம்ம ஆரோ கிட்ஸ்ல குழந்தைகளுக்கு என்ன கான்செப்ட் பிரைமரியா நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மதர் அண்ட் ஷி அரபிந்தோஸ் ரைட்டிங்ஸ் ஆன் த எஜுகேஷன். அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இது பண்றோம். அதுல நிறைய என்ன சொல்லித்தரோம் நாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லித்தரோம். எல்லாமே ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிசஸ். இதுதான் நம்ம ஆஷ்ரம் ஸ்கூல்ல சொல்லித்தராங்க. அந்த ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிசஸ்ல எப்படின்னா, எல்லாமே சாதாரணமா குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய சொல்றோம். ஆனா அதை இம்பல்சிவாவும் இன்ஸ்டிங்டிவாவும் செய்யாம ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறோம் நாங்க குழந்தைகளுக்கு. அதை நாங்க நம்மளுடைய ஆரோ கிட்ஸ் கார்னர்ல செஞ்சுட்டு வர்றோம் நாங்க. அதுதான் இங்க. அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, அறிவை கொண்டுதான் செய்ய முடியும். ஆரம்ப நிலையில அறிவை கொண்டுதான் செய்ய முடியும். டில் சைக்கிக் பீயிங் முன்னாடி கவர்ன் பண்ண ஆரம்பிச்சுங்கிறது அடுத்த நிலை. ஆனால் ஆரம்ப நிலையில அறிவுதான்
மனிதனை வந்து வெறும் இம்பல்சிவாகவும் ஒரு ஒரு உந்துதல், ஒரு இன்ஸ்டிங்டிவாகவும் செயல்படாம அறிவை கொண்டு ரிஃப்ளெக்டிவா செயல்படுறதுக்கு அறிவு வந்து உதவுகின்றது. அப்புறம் ஒரு செயல்பாட்டுல வந்து அந்த ஒரே செயல்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 உந்துதல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பசிக்குது. எனக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பசி நம்ம எல்லோருக்குமே பசி எடுக்கின்றது. பசி எடுக்கிறதுல வந்து எதை வேணாலும் நம்மளால உண்ண முடியுமா? பசி எடுக்கிறது அப்படிங்கிறதுனால எதை வேணுமாலும் உண்ண முடியுமா? உண்ண முடியாது. எது வந்து நம்மளோட உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை தருகின்றதோ அதைத்தான் நம்ம உண்ண முடியும் இல்லையா? ஸோ ஒரே இம்பல்ஸ் தான். அந்த அந்த இம்பல்ஸ்ல நம்ம ஒரு உயர்வான ஒரு பகுதியை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு கெடுதல் வராது. இந்த பசி அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நம்ம ஆசையை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆசையை வந்து நம்ம வந்து ஒரு சுயநலமான விஷயங்களுக்கு ஆசைப்படாம உயர்வான விஷயங்களுக்கு ஆசைப்படுதல். அதே போல ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னா உயர்வான விஷயங்களை சாதிக்கணும், ஒரு சமுதாயத்திற்கு நன்மை பயக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சாதிக்கணும், வெறும் சுயநலத்துக்காக ஒன்றை சாதிக்க கூடாது அப்படின்னு தேர்ந்தெடுத்தல். ஸோ ஒரே இம்பல்ஸ் தான். அந்த இம்பல்ஸினுடைய உயர்வான அம்சத்தில் செயல்படுதல். இது இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னா மனிதனுடைய அறிவு மூலமாகத்தான் சாத்தியம். இதைத்தான் பகவான் இங்க கோருகின்றார். இட் எனேபிள்ஸ் தெம் டு டிசர்ன். எதை எனேபிள்ஸ் தெம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கீழே செயல்படக்கூடிய பவர்ஸ், லோவர் பவர்ஸ், அதை பத்தி சொல்றார். நம்மளுடைய கீழ்நிலையில் செயல்படும் ஜீவனுடைய பகுதிகளினுடைய செயல்பாடுகளை குறித்து குறிப்பிடுகின்றார். இட் எனேபிள்ஸ் தெம் டு டிசர்ன் இன்டெலிஜென்ட்லி த ஹை இன் தெம்செல்ஸ் ஃப்ரம் த லோ, த பியோர் ஃப்ரம் த இம்பியோர். இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய செயல்பாட்டிலேயே இது பியோரான செயலா, தூய்மையான செயலா, இது நம்மளுடைய செயல்பாட்டுல உயர்வான செயலா, அப்படிலாம் நம்ம எப்படி சீர்தூக்கி பார்க்க முடியும்? அறிவு வந்து மேலோங்கி செயல்பட்டாதான் நம்ம செயல்தூக்கி பார்க்க முடியும். இதெல்லாம் மனிதனுடைய அறிவு வந்து அவனுக்கு செயல்படுத்துகின்றது அப்படிங்கிறார். Out of the crude confusion to arrive at more and more luminous formulas of the possibilities. இத்தகைய நிலையில மனிதன் எப்படி செயல்படுகின்றான் அப்படின்னா நம்ம எல்லோருமே அப்படிதான் செயல்படுறோம். நம்ம வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டியோட எல்லாருமே செயல்படுறது இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் கிளாரிட்டியோட அவ்வளோ கிளாரிட்டியோட செயல்படுறதும் கிடையாது. we are all சம்டைம்ஸ் குழப்பம் அடைகின்றோம். இதை செய்யலாமா வேணாமா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிற குழப்பம் எல்லோருக்குமே இருக்கு. அந்த குழப்பம் அடைந்த நிலையிலையும் நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய விஷயத்தை, அந்த காரியத்தை எது செய்கின்றது என்றால் அந்த மனிதனுடைய அறிவு. இதைத்தான் குறிப்பிடுகின்றார். Out of a crude confusion to arrive at more and more luminous formulas of the possibilities. ஸோ இதெல்லாம் மனிதனுடைய அறிவு வந்து அவனுடைய லோவர் பவர்ஸ், கீழ்நிலையில் செயல்படும் சக்திகள், அதற்கு உட்பட்டு செயல்படும் பகுதிகளுக்கு வந்து அதை சரியான வழியில் செயல்படுவதற்கு மனிதனுடைய அறிவு உதவுகின்றது அப்படிங்கிறார். அதே போல சுயமான ஒரு அறிவு, சுயமான ஒரு நம்மளுடைய பகுதிகளுக்கு வந்து செல்ஃப் நாலேஜ் எப்படி அப்படின்னா, நம்பர் 1 வந்து அறிவு வந்து நல்லா செயல்பட்டாதான் நமக்கு வந்து மனம் நன்றாக சிந்திக்க முடியும். அதே போல அறிவு நன்றாக செயல்படும் பொழுது நம்மளுடைய ஜீவனுடைய எல்லா பாகங்களுக்கும் எது சரியான செயல்பாடு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். செல்ஃப் நாலேஜ். நம்மளுடைய பிராணமயத்திற்கு தெரியும் இது சரியான செயல்பாடா இல்லையா அப்படிங்கிறது. உடலுக்கு தெரியும். இது எப்படின்னா அந்த செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறது அறிவுதான் அதற்கு வழங்குகின்றது. எப்படி வழங்குகின்றது? ஒரு கைடாக இருக்கின்றது, ஒரு டீச்சர், பியூரிஃபையர், லிபரேட்டர். இப்படிலாம் வந்து மனிதனுடைய ஜீவனுடைய மற்ற பாகங்களுக்கு இந்த சுய ஞானத்தை எது போதிக்கின்றது என்றால் மனிதனுடைய அறிவு அப்படிங்கிறார். இட் கிவ்ஸ் தம் செல்ஃப் நாலேஜ்
அண்ட் இஸ் அ கைட், டீச்சர், பியூரிஃபையர், லிபரேட்டர் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, எல்லைக்கு உட்பட்டு செயல்படும் இந்த மனிதனுடைய கீழியல்பின் பகுதிகளுக்கு அந்த எல்லையிலிருந்து விடுபட்டு ஒரு உயர்வான நிலைக்கு செல்வதற்கு மனிதனுடைய அறிவு உதவுகின்றது அப்படிங்கிறார். For it enables them also to look beyond themselves and at each other and to draw upon each other for fresh motives and a richer working. மனதனுடைய செயல்பாடு என்ன செய்கின்றது? மனம், உடல், பிராணமயம் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று தனியாக முரண்பட்டு செயல்படாம ஒன்றுடன் ஒன்று இசைவுடன் செயல்படும். ஒன்று மனம் ஒன்றை விரும்புகின்றது என்றால் அது உடலுக்கு நலனாக இருக்கணும். பிராணமயம் அதை ஆதரிக்க வேண்டும். பிராணமயம் ஒன்று விரும்புகின்றது என்றால் அது என்னுடைய உடலுக்கு நலனாக இருக்கணும், அது என்னுடைய மனதுக்கு உகந்ததாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு பகுதியும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ரீதியில் செயல்படாமல் மற்ற அமைப்புகளையும் கருத்தில் கொண்டு செயல்பட எது உதவுகின்றது அப்படின்னா மனிதனுக்கு அறிவு அப்படிங்கிறார். It enables them also to look beyond themselves and at each other and to draw upon each other for fresh motives and a richer working அப்படிங்கிறார். அதே போல மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே மனிதனுக்கு இன்பத்தை நாடுதல் அப்படிங்கிற ஒரு இயல்பு மனிதனுக்கு இருக்கும். ஏன்னா அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையில என்ன சொல்றாங்க, உண்மையினுடைய உருத்திருந்த நிலைகள் தான் மனிதன்கிட்ட காணப்படுகின்றது அப்படிங்கிறாங்க. உண்மையினுடைய உருத்திரைந்த நிலைகளை தான் நம்ம பார்க்குறோம். எது உண்மை அப்படின்னா ட்ரூத்துங்கிறது உண்மை, அதனுடைய உருத்திருந்த நிலையில நம்ம என்ன பார்க்குறோம், ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிளிஸ், ஆனந்தம் அப்படிங்கிறது தான் ட்ரூத். அதனுடைய உருத்திரைந்த நிலையில வெறும் பிளஷர் அப்படிங்கிற மேம்போக்கான பிளஷர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால அதே போல அதை ஒட்டி வரக்கூடிய அழகுணர்ச்சி, பியூட்டி அப்படிங்கிறது ஒரு உயர்வான விஷயம். அதை நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம சில சமயம் அதை டிஸ்டார்ஷனா உருத்திருந்த நிலையில பார்க்குறோம். இப்படிதான் நம்ம செயல்படுறோம். நம்மகிட்ட செயல்படக்கூடிய அந்த பிளஷர் சீக்கிங் ஆட்டிடியூட், கலாரசனை, இதெல்லாம் சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா பண்படாத நிலையில இருக்கும். இயற்கையாகவே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பண்படாத நிலையில இருக்கும். ஆனா மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது, இந்த விஷயங்களை, இன்பத்தை நாடுதல், அழகுணர்ச்சி, இதையெல்லாம் ஒரு பண்பட அது மாற்றுகின்றது. பண்பட்ட வகையில் அது அவற்றை மாற்றுகின்றது. It strengthens and purifies the hedonistic. Hedonistic என்ன அர்த்தம்? pleasure seeking அர்த்தம். இன்பத்தை நாடும் ஒரு இயல்பு. hedonistic and aesthetic activities. and இப்ப என்ன எப்பொழுதுமே எதுக்கும் இடையில ஒரு முரண்பாடு வருகின்றது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். எத்திக்கல் ஆட்டிடியூட், தார்மீக நெறிகளுக்கும் இந்த இன்பத்தை நாடுதல் இல்ல அழகுணர்ச்சி இதுக்கும் எப்பொழுதுமே இடையில ஒரு போராட்டம் இருக்கும், முரண்பாடு இருக்கும். முரண்பாட்டை எது தீர்த்து வைக்கின்றது அப்படின்னா மனிதனுடைய அறிவு அப்படிங்கிறார். It strengthens and purifies the hedonistic and the aesthetic activities and softens their quarrel with the ethical mind and instinct. அப்புறம் it gives them solidity and seriousness. வெறும் pleasure seeking, வெறும் அழகுணர்ச்சி அப்படிங்கிறது இல்லாம அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ், ஒரு நிரந்தரத்தன்மை, ஒரு ஸ்திரத்தன்மையை எது வழங்குது அப்படின்னா மனிதனுடைய அறிவு. நீங்க உயர்வான படைப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா உயர்வான படைப்புகள் இதெல்லாம் ஒரு ஸ்திரமான நிலையில இருக்கும். உயர்வான படைப்புகள் எல்லாமே ஸ்திரமான நிலையில இருக்கும். ஈவன் உயர்வான ஆர்ட் வேலைப்பாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஒரு சீரியஸ், ஒரு இதாக தான் இருக்கும். நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன பார்க்குறோம், ஒரு சீரியஸ்னஸை பார்க்குறோம், ஒரு சாலிடிட்டியை பார்க்குறோம், அதே சமயம் ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எது மனிதனுக்கு எது வழங்குகின்றதுன்னா அறிவு. இட் கிவ்ஸ் தம் சாலிடிட்டி அண்ட் சீரியஸ்னஸ். அது மாத்திரம் இல்லை, and brings them to the support of the practical and dynamic powers.
அது வெறும் நம்ம வந்து ஒரு உயர்நிலையிலேயே வெறும் அழகுணர்ச்சி இல்ல கலைநயம் அப்படிங்கிற நிலையிலேயே நம்ம வந்து ஒரு ஹை லெவல்லே இருந்தா மாத்திரம் பத்தாது. வாழ்வினுடைய நிதர்சனத்தோட அதனுடைய செயல்பாடுகளோட அது வந்து இணங்கி இருக்கணும். நம்ம ஒரு ஹை லெவல்லே இருந்துட்டோம் அப்படின்னா அது மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலையும் பயன்படாது. இது ரெண்டையும் இணைக்கிறது, பிராக்டிக்கல் வே ஆஃப் லைஃபையும் இந்த ஹை லெவல் ஆஃப் திங்கிங், இந்த வெறும் ஒரு ஹையில் இருக்கிற ஒரு வெறும் இன்பத்தை மாத்திரம் நாடிக்கிட்டு எங்கேயோ ஒரு உலகத்தில் இருக்கிறது, இல்லை வெறும் கலை உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஒரு உயர்வான நிலையிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் அதை பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையோட எது இணைக்கின்றது என்றால் மனிதனுடைய அறிவு. brings them to the support of the practical and dynamic powers and allies them more closely to the strong actualities of life அப்படிங்கிறார். வாழ்வினுடைய நிதர்சனத்தோட எது இணைக்கின்றது உயர்வான விஷயங்களை அப்படின்னா, நோ டவுட் மனிதனுக்கு இன்பத்தை நாடுவதும் இந்த அழகுணர்ச்சி கலாரசனை எல்லாம் அவசியம்தான். ஆனா வாழ்வினுடைய யதார்த்தங்களை அதுக்காக ஒரு மனிதன் புறக்கணிக்க முடியாது. இவை இரண்டையும் மனிதன் இணைக்கணும் அப்படின்னா மனிதனுக்கு அறிவு என்பது வேண்டும் அப்படிங்கிறார். அதே போல மனிதனுக்கு வந்து அந்த தார்மீக ரீதியில் செயல்படுதல் அப்படிங்கிறது ஒரு இறுகிய தன்மையிலோ வரட்டு தன்மையிலோ இருந்தா அப்படின்னா அது ஒத்து வராது. தார்மீக நெறிகள் வேண்டும் தான். ஆனா தார்மீக நெறி அப்படிங்கிற ஒரு பெயர்ல நம்ம வந்து ஒரு வரட்டுத்தனத்தை கொண்டிருந்தோம் அப்படின்னா வாழ்வே வந்து வறண்டு இருக்கும். ஏன்னா வாழ்வு என்பது நம்ம பார்த்தோம், வாழ்வு வந்து பன்முகத்தன்மை கொண்டது. அதை வந்து ஒரு இறுகிய நிலையில அடக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால்தான் வந்து மனிதனுடைய அறிவு உள்ள புகுந்து என்ன செய்கின்றது, இட் ஸ்வீட்டன்ஸ் த எத்திக்கல் வில். தார்மீக ரீதியான சங்கல்பம் இருக்கின்றது, அதற்குள்ள அது என்ன செய்கின்றது, அதை வந்து இட் ஸ்வீட்டன்ஸ் த எத்திக்கல் வில், அதற்குள்ள ஒரு இனிமையை அது வந்து புகுத்துகின்றது. இட் ஸ்வீட்டன்ஸ் த எத்திக்கல், தார்மீக நெறிகளில் ஒரு இனிமையை அது புகுத்துகின்றது. இட் ஸ்வீட்டன்ஸ் த எத்திக்கல் வில் பை இன்ஃபியூசிங் இன்டு இட் உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக், ஹெடனிஸ்டிக் அண்ட் ஏஸ்தட்டிக் எலிமெண்ட்ஸ். அதாவது அதுக்குள்ள வந்து ஒரு உயர்வான விஷயங்கள் எல்லாம் பேக்ரவுண்ட்ல அது வந்து உயர்வான விஷயங்களை அத்துடன் அவைகளுடன் இன்னைக்கு வெறும் தார்மீக நெறிகள் என்கின்ற ஒரு வரட்டுத்தனமாக இல்லாம அதனுடன் சைத்திய இன்பத்தை நாடுகின்ற அழகுணர்ச்சியை கொண்டுள்ள அமைப்புகளை அது புகுத்துகின்றது அப்படிங்கிறார். infusing into it psychic, hedonistic and aesthetic elements. அப்புறம் and ennobles by all these separately or together the practical, dynamic, utilitarian temperament of the human being. இது எல்லாத்து மூலமாகவும் என்ன செய்கின்றதுன்னா மனிதனுடைய அந்த மனோபாவம் சுபாவம் இருக்கின்றது இல்லையா, மனிதனுடைய சுபாவம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கு எடுத்துக்கொண்டால் நடைமுறை வாழ்க்கையை ஒப்பித்த அதனுடன் இணைந்துதான் இருக்கு. அவனுக்கு வந்து அன்றாட வாழ்வை நடத்துவதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. அதில் அவன் வந்து எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இதுலதான் அவன் கவனம் செலுத்துகின்றான். ஸோ மனிதன் எப்பொழுதுமே பிராக்டிக்கல் மேன் தான். மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா பிராக்டிக்கல் மேன் தான். அதே போல மனிதன் அப்படின்னா வாழ்வுல செயல்பட்டு ஆகணும். அவனுக்கு அன்றாட அன்னைக்கு காலம்பரை எழுந்துலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் அவன் செயலாற்றி கொண்டே இருக்கணும். ஸோ ஹீ ஷுட் பி டைனமிக். அவன் ஸ்டாட்டிக்கா இருக்க முடியாது, பிராக்டிக்கல், டைனமிக். அப்புறம் அவன் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் அவனுக்கு பயனா இருக்கணும். ஸோ யூட்டிலிட்டேரியனா இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் தான் மனிதனுடைய வாழ்வுல 3 அம்சங்கள் தான் வந்து மேலோங்கி காணப்படுகின்றன. பிராக்டிக்கல், டைனமிக் அண்ட் யூட்டிலிட்டேரியன். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்வு இந்த அம்சங்களை கொண்டதாக தான் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து வெறும் நடைமுறை வாழ்வை ஒட்டியோ வெறும் செயல்படும் விதமாகவோ வெறும் பயன் கருதியோ செயல்படாம இவைகளை எல்லாம் வந்து ஒரு உயர்வான நிலைக்கு உயர்த்துகின்றது. எதன் மூலமாக அப்படின்னா இந்த நம்ம சாதாரண அதற்குள்ளே எல்லாம் வந்து ஒரு சைக்கிக், ஹெடனிஸ்டிக் அண்ட் ஈஸ்தட்டிக் எலிமெண்ட்ஸ், எல்லா மனிதனுடைய செயல்பாடு எல்லாத்துலேயும் ஒரு சைக்கிக் எலிமெண்ட், ஒரு ஹெடனிஸ்டிக், ஒரு இன்பம், ஒரு அழகுணர்ச்சி, இதையெல்லாம் மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளிலும்
அது புகுத்தி ஒரு உயர்வான நிலைக்கு உயர்த்தி மனிதனுடைய சாதாரண செயல்பாடுகள் நடைமுறை வாழ்க்கையை அது ஒரு மேலோங்கிய நிலைக்கு உயரச் செய்கின்றது. இதெல்லாம் எது செய்யுது அப்படிங்கிறார் பகவான்? மனிதனுடைய அறிவு அப்படிங்கிறார். இவ்வளவுலாம் செய்யுது அப்படிங்கிறார். மீன்வைல் த இன்டெலெக்ட் பர்ஃபார்ம்ஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை அதை செய்யுது அப்படிங்கிறார் பகவான். At the same time, it plays the part of a judge and legislator, seeks to fix rules, provide systems and regularized combinations which shall enable the powers of the human soul to walk by a settled path and act according to a sure law, an ascertained measure, and in a balanced rhythm. Here, it finds after a time that its legislative action becomes a force for limitation and turns into a bondage, and that the regularized system which it has imposed in the interests of order and conservation becomes a cause of petrifaction, and the sealing up of the fountains of life. It has to bring in its own saving faculty of doubt under the impulse of the intelligence warned by the obscure revolt of the oppressed. Springs of life, ethics, aesthetics, the social, political, economic rule begin to question themselves. And if this at first brings in again some confusion, disorder, and uncertainty, yet it awakens new moments of imagination, insight, self-knowledge, and self-realization by which old systems and formulas are transformed or disappear. New experiments are made, and in the end, larger potentialities and combinations are brought into play. By this double action of the intelligence, affirming and imposing what it has seen, and again in due season questioning what has been accomplished, in order to make a new affirmation, fixing a rule and order, and liberating from rule and order, the progress of the age is assured. However uncertain may seem its steps and stages. Salient points. The reason seeks to legislate rules, provide systems and regularized combinations which shall enable the human soul to walk by a settled path and act according to a sure law. After a time, the reason finds that its legislative action becomes a force for limitation and becomes a cause of paralyzation of life. There is a revolt of life against oppression. The social, political, economic rule begin to question themselves and initially bring in some confusion, disorder, and uncertainty. Yet it awakens new movements of imagination, insight, self-knowledge by which old systems are transformed. New experiments are made, and in the end, larger potentialities are brought into play. By this double action of the intelligence, affirming and imposing what it has been and again, what it has been, what it has seen, and again later questioning what has been accomplished, fixing a rule and order, and liberating from rule and order, progress of the race is assured, however uncertain it may seem. Thank you, sir. தேங்க்யூ. த ரீசன் எப்படி ப்ராக்ரஸுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூலமா அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிற அவ்வளவுதான் விஷயம். அதுல அந்த விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா,
ஒரு பக்கம் அதோடைய ஜஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ரீசன் வந்து சில ஒழுங்குமுறைகளை விதிகளை தீர்மானிக்கின்றது. அப்புறம் என்ன செய்யுது, எந்த விதிமுறைகள் வந்து அது வந்து தீர்மானித்ததோ அது வந்து திருப்பி அதையே அது கொஸ்டின் பண்ணுது. ஏன்னா ரீசனுடைய அடிப்படை குணம் என்ன? டவுட். ரீசனுடைய அடிப்படை இயல்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் அது கேள்வி கேட்டுட்டே இருக்கும். ஸோ தன்னுடைய செயலை அது கேள்வி கேட்கும். நம்ம இப்படி அமைச்சோமே, இது சரியா? சரி, வேற ஒண்ண மாத்தி அமைப்போம். அப்புறம் அப்புறம் அதை வந்து ஏற்கனவே அமைச்சது திருப்பி அதை திருத்தி அமைக்கும். இப்படியே ஒன்றை அமைக்கிறது, அப்புறம் திருத்தி அமைக்கிறது, ஒன்றை அமைக்கிறது, திருத்தி அமைக்கிறது. இப்படிதான் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் சொசைட்டி வந்து இப்படிதான் வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கு. நம்ம பார்க்கறோம் இல்லையா? நிறைய சிஸ்டம்ஸ் வந்து நம்ம எல்லா துறைகளிலும் அமைக்கிறோம், அப்புறம் மாத்தி அமைக்கிறோம், மாத்தி அமைக்கிறோம். இந்த அமைத்தலும் மாற்றி அமைத்தலும் இந்த முறையில தான் மனிதனுடைய அறிவு செயல்படுகின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஆரம்பத்துல கன்ஃபியூஷன் வருது, குழப்பம் வருது உண்மைதான். இருந்தாலும் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு முன்னேற்றம் வருகின்றது அப்படிங்கிற மனிதகுலத்தினுடைய முன்னேற்றம் இதன் மூலமாக உறுதி செய்யப்படுகின்றது. அது வந்து நிச்சயமற்ற தன்மையாக வெளியில காணப்பட்டாலும் மனித குலத்தினுடைய முன்னேற்றம் இதனால் உறுதி செய்யப்படுகின்றது. அதாவது ஒன்றை விதியாக நிர்ணயிப்பது, பின்பு தான் நிர்ணயித்த விதியையே மாற்றி அமைப்பது, கேள்வி கேட்டு மாற்றி அமைப்பது, இந்த மாறியான ஒரு மாறி செயல்படும் அந்த அறிவினுடைய வேலையின் காரணமாக மனித குலத்தினுடைய முன்னேற்றம் உறுதி செய்யப்படுகின்றது. அப்படி இதுதான் அதனுடைய ஜிஸ்ட். இந்த பேராகிராஃபினுடைய ஜிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுதான். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கலாம். அதுல சென்டென்சஸ் ரொம்ப லாங்கா இருக்கனால அது பார்த்தா காம்ப்ளெக்ஸா இருக்கு. இதோடைய சாராம்சம் அதுதான். என்ன செய்யுது, அது மனிதனுடைய அறிவு வந்து ஒரு ஜட்ஜி மாதிரி செயல்படுது. ஜட்ஜி மாதிரி எல்லாத்தையும் வந்து அது வந்து இது செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கின்றது. அப்புறம் விதிகளை அது வந்து உருவாக்குகின்றது. லெஜிஸ்லேட்டர் விதிகளை உருவாக்குகின்றது. ஃபிக்ஸ் ரூல்ஸ், ப்ரொவைட் சிஸ்டம்ஸ், அப்புறம் ரெகுலரைஸ்டு காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் உருவாக்குகின்றது. இதெல்லாம் எதற்காக உருவாக்கப்படுகின்றது அப்படின்னா, மனிதனுடைய ஆன்மா வந்து மனிதன் அப்படிங்கிறனாலே மனிதனுடைய ஆன்மன் தான். மனிதனுடைய ஆன்மன் வந்து ஒரு ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஒரு பாதையில செயல்படணும். அதே போல ஒரு உறுதியான விதியின் அடிப்படையில செயல்படணும் என்கின்ற நோக்கத்துடன் இதெல்லாம் தோன்றுகின்றன. இதுல என்ன காணப்படுகின்றது அப்படின்னா, ஒரு சமநிலையில காணக்கூடிய ஒரு லயம், பேலன்ஸ்டு ரித்தம் காணப்படுகின்றது. நம்ம வந்து விதியோட எல்லாமே வந்து ப்ராப்பரா அமைக்கும் பொழுது, ஒரு விதியோட செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, ஒரு சமநிலை, ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. எல்லா செயல்பாடுகளிலையும் ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. இதுல என்ன பண்றோம், ஒரு ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்றோம், சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு பாதையை நம்ம அமைத்து கொடுக்குறோம். மனிதனுடைய செயல்பாட்டில் மனிதனுடைய பயணம் இந்த பாதையில தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு பாதையை செயல்படுத்தி கொடுக்கின்றோம். இதெல்லாம் எது செய்கின்றது, மனிதனுடைய அறிவு செய்கின்றது. செஞ்சாலும் என்ன செய்கின்றது, அப்புறம் வந்து அதனுடைய லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன், அதாவது விதிகளை தீர்மானிப்பது என்கின்ற செயல்பாடுகள் வந்து எந்த காரணத்திற்காக அது அமைத்து கொடுத்ததோ அந்த காரணத்திற்கு பதிலாக அது என்ன செய்கின்றது, அதுவே வந்து ஒரு தடையாக, ஒரு பாண்டேஜாக மாறிவிடுகின்றது என்பதை இது அறிகின்றது. It becomes a force for limitation and turns into a bondage. பாண்டேஜா மாறிடுது. விதிகள் வந்து ஒரு காரணத்திற்காக அமைக்கப்படுகின்றன, அதே விதிகள் பாண்டேஜா மாறிடுது. நம்மளே பார்க்கிறோம் இல்லையா, நம்ம வந்து நிறைய விதிகளை நம்ம பார்க்கிறோம். நிறைய விதிகள் வந்து நாமே அமைத்துக் கொள்கிட்டோம் சமுதாயத்துல. சில சமயம் அதே விதிகள் வந்து நமக்கு வந்து ஒரு தடையாக மாறி விடுகின்றன. நமக்கு சமுதாயத்துல தலைகளாக மாறுகின்றன. எந்த விதி வந்து ஒரு காரணத்திற்காக அமைக்கப்பட்டதோ அதே விதி பிற்காலத்துல தலைகளாக நமக்கு மாறிவிடுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம்.
ஒரு ரெகுலரைஸ்டு சிஸ்டம் வந்து அறிவு அமைத்து கொடுக்கின்றது. எதுக்காக வந்து ஒரு ரெகுலரைஸ்டு சிஸ்டம் அமைக்கின்றது என்றால், ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும். ஒழுங்கையும் பாதுகாப்பையும் கருதி ஒரு ரெகுலரைஸ்டு சிஸ்டம் இது வந்து அறிவு வந்து ஏற்படுத்துகின்றது. அதுவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வாழ்வற்ற நிலை, பெட்ரிஃபிகேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிர் இல்லாம போறது கடைசியில. உயிர் இல்லாம வாடி வதங்கி அப்படியே உயிர் இல்லாம மாண்டு போறது. அதுதான் பெட்ரிஃபிகேஷன் பேரு. அதாவது ஃபர்தரா வந்து அந்த இடத்துல வந்து லைஃபுக்கே வேலை இல்லாம போயிடும். சில தாவரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு வாடி வதங்கி அப்படியே கீழே விழுந்துறத பார்க்குறோம். பெட்ரிஃபிகேஷன் அதான் அர்த்தம். லைஃப் வந்து லைஃப்லெஸ்ஸா ஆகி அப்படியே மாண்டு போறது. அதனால இத்தகைய விதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வாறு மனித குலத்தை மாற்றுகின்றன அப்படின்னா, இட் பிகம்ஸ் அ காஸ் ஆஃப் பெட்ரிஃபிகேஷன். அதே போல வாழ்வினுடைய அந்த வாழ்வினுடைய அந்த ஊற்றுகளை வந்து மூடும் வண்ணம் இந்த விதிகள்லாம் அமைக்கின்றன. வாழ்வு என்பது எப்பொழுதுமே அதிலிருந்து எப்பொழுதுமே ஒரு வாழ்வு என்பது ஒரு ஒரு எப்பொழுதுமே அதிலிருந்து நீரோட்டம் இருக்கும். அது வந்து ஒரு ஊற்று. அந்த ஊற்றை வந்து நம்ம மூடிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்வு என்பது வாழ்வே இல்லாம போயிடும். அப்படிதான் ஆயிடும். அந்த விதிகள்லாம் வந்து ரொம்ப இறுகிய நிலையில செயல்படும் பொழுது it becomes a cause of petrification and the sealing up of the fountains of life அப்படிங்கிறாரு. இப்படிதான் ஆயிடும் அப்படிங்கிறாரு. இதை வந்து அறிவு வந்து புரிந்து கொள்கின்றது. அறிவு புரிந்து கொள்கின்றது. இந்த விஷயங்களை அறிவு புரிந்து கொள்கின்றது. அதனால என்ன செய்கின்றது? அறிவு தன்னுடைய இயல்பான முறையில் அதனுடைய இயல்பு என்ன? டவுட். தன்னுடைய காரியத்தையே தானே சந்தேகிப்பது. அதை உள்ள கொண்டு வருது. அப்புறம் என்ன செய்கின்றது? ஏன்னா நம்ம வந்து ஒரு வாழ்வை வந்து நம்ம வந்து அமைக்க வைத்தோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன வரும்? வாழ்வினுடைய இயக்கங்களை வந்து நம்ம எப்பொழுதுமே சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கிளர்ச்சி வரும், ரிவோல்ட் வரும். ஸோ இதெல்லாம் அறிவு பார்க்கின்றது. அறிவினுடைய வாழ்வினுடைய செயல்பாடுகளை வெறும் வரட்டு விதிகளால் நம்ம அடக்கி வச்சோம் அப்படின்னா வாழ்வு என்பது எப்பொழுதுமே வந்து அதை வந்து நம்ம ஃபவுண்டனை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அப்ரஸ்ட் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாரு. அதை நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. உடனே அது ரிவோல்ட் பண்ணும். ரிவோல்ட் பண்ணும் பொழுது இந்த அறிவு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து இந்த ரிவோல்ட்டை வந்து கிளர்ச்சியை வந்து தனக்கு கிடைத்துள்ள ஒரு வார்னிங் சிக்னல், எச்சரிக்கையாக அறிவு எடுத்துக்கொள்ளும். Under the impulse of the intelligence warned by the obscure revolt of the repressed springs of life, எல்லாத்தையுமே அது கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடும். தான் அமைத்துள்ள அந்த தார்மீக நெறிகள், அழகுணர்ச்சி சார்ந்த விஷயங்கள், சமுதாயம் சார்ந்த நெறிகள், அரசியல் சார்ந்த நெறிகள், பொருளாதார விதிகள் எல்லாத்தையும் என்ன செய்யும்? அறிவு என்ன செய்யும்? மனிதனுடைய அறிவு என்ன செய்யும்? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அதுவேதான் விதிகளை அமைக்கின்றது. அந்த விதிகள்லாம் இறுகிய நிலையில செயல்படும் பொழுது அந்த விதிகளுக்கு எதிராக எல்லா அமைப்புகளும் கிளர்ச்சி செய்கின்றன. அந்த கிளர்ச்சியை மனிதனுடைய அறிவு வந்து புரிந்து கொண்டு என்ன செய்கின்றது? தன்னால் அமைக்கப்பட்ட விஷயங்களே அது என்ன செய்கின்றது? கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றது. இட் பிகின்ஸ் டு கொஸ்டின் தெம்செல்ஸ். ஒன்னும் பார்த்தோம் அப்படின்னா தங்களைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றன. begin to question themselves. இந்த ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட அமைப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அரசியல் அமைப்புல சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் தான் நல்ல கவர்மெண்ட் நம்ம செயல்படுறோம். அப்புறம் என்ன ஆயிடுது? இந்த சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்ல தனி மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும் பொழுது
உடனே நம்ம என்ன கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். இது சரியா? தனி மனிதனுடைய முயற்சியெல்லாம் இல்லை தடைப்படுது, இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டம் வைக்கிறோம், அதை கேள்வி கேட்கிறோம். அதே போல சில சமுதாய அமைப்புகளை நம்ம ஏற்படுத்துகின்றோம். அந்த சமுதாய அமைப்புகள், சமுதாய நெறிகள் நிறைய நம்ம சோசியல் ரீதியா நம்ம வந்து திட்டங்களை தீட்டுகின்றோம். திருப்பி நாமே கேள்வி கேட்டுக்கிறோம். இதெல்லாம் சரியா? இதை நம்ம எதிர்பார்த்த நிலையில செயல்படுகின்றதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கொள்கின்றோம். தார்மீக நெறிகள்லையும் அப்படித்தான். எந்தெந்த தார்மீக நெறிகள்லாம் நம்ம அமைக்கின்றோமோ பின்பு நாமே கேள்வி கேட்கின்றோம். இந்த தார்மீக நெறிகள்லாம் வைத்தமே, இதை நம்ம மாத்திக்கலாமா? இது சரியான முறையில் செயல்படுகின்றதா? இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். அதனால இது இந்த மாதிரி மனிதனுடைய அறிவினால் அமைக்கப்பட்டுள்ள எல்லா அமைப்புகளும் எல்லாமே தேர் ஆல் கொஸ்டின் டு டவுட்ஸ். இந்த கொஸ்டின் டு டவுட் வரும்போது என்ன வரும்? நேச்சுரலி கன்ஃபியூஷன் தான் வரும், குழப்பம் வரும், டிசார்டர் வரும், அன்சர்டனிட்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மை வரும். இருந்தாலும் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு புதிய இயக்கத்தை மனிதனுக்கு புதிய இயக்கத்தை உருவாக்குகின்றன. மனிதன் புதிய விஷயங்களை நோக்கி கற்பனை செய்கின்றான் இல்லையா? எவ்வளோ சிஸ்டம் வந்து பார்க்கும் அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டே போறோம். மாற்றி அமைக்கிறதுலாம் மனிதனுடைய கற்பனையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டவை தான். மனிதன் வந்து கற்பனை செய்யறான் புதுசா, இதை வச்சா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுமா, இது வந்து மனித குலத்திற்கு நல்லா ஆகுமா, இந்த சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படின்னு கண்டினியூஸா நம்ம மனுஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறான். எல்லாமே அவனுடைய இமேஜினேஷன் மூலமாகத்தான் செய்கின்றான். இமேஜினேஷன், அந்த உள்நோக்கிய பார்வை, இன்சைட், செல்ஃப் நாலேஜ், சுய அறிவு, செல்ஃப் ரியலைசேஷன், இதன் மூலமாகத்தான் எல்லாமே மனிதன் வந்து மனிதனுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நடைபெறுகின்றன. இதெல்லாம் அறிவு தான் செயல்படுத்துகின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள அமைப்புகள், ஓல்டு சிஸ்டம்ஸ், ஃபார்முலாஸ், விதிமுறைகள் எல்லாமே வந்து ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு, உருமாற்றம் செய்யப்படுகின்றன, ஆர் மறைகின்றன. புதிய நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் மேட், புதிய பரிசோதனைகளை மனிதகுலம் மேற்கொள்கின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், இறுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லார்ஜர் பொட்டன்ஷியாலிட்டிஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஆர் brought into play. மனித வர்க்கத்தினுடைய உயர்ந்த அளவில் இருக்கக்கூடிய அவனுடைய சாத்தியக்கூறுகள் எல்லாமே வந்து வெளிப்படுகின்றன அப்படிங்கிறார். அதாவது ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேல் நோக்கிய நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, சமுதாயம் வந்து கன்ஃபியூஷன்ல செயல்பட்டாலும் லார்ஜர் பொட்டன்ஷியாலிட்டிஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஆர் brought into play என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த ரீதியில பார்க்கும் பொழுது மனிதனுடைய அறிவு எப்படி செயல்படுது அப்படின்னா, டபுள் ஆக்ஷனா செயல்படுது. டபுள் ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்? டபுள் ஆக்ஷன் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ்னா, ஒரு பக்கம் வந்து அது சரி என்று நினைக்கின்றதோ அதை வந்து உறுதி செய்கின்றது, அதை அமல்படுத்துகின்றது, அஃபர்மிங் அண்ட் இம்போசிங். அப்புறம் அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதை, சாதிக்கப்பட்டதை அதுவே என்ன செய்கின்றது? கேள்வி கேட்கின்றது, சரியா என்று கேள்வி கேட்கின்றது. questioning what has been accomplished. எதுக்கு? வேறொரு புதிய உறுதிப்பாட்டை அது செய்கின்றது. டு மேக் a நியூ அஃபர்மேஷன், புதிய விதியை தீர்மானிக்கின்றது, புதிய அமைப்பை தீர்மானிக்கின்றது. அப்புறம் அதிலிருந்து என்ன செய்கின்றது? வேறொரு விதியை தீர்மானிக்கின்றது. இது மாதிரி மாறி மாறி செய்கின்றது. இட் ஹஸ் affirming and imposing what it has seen, and again in due course questioning what has been accomplished in order to make a new affirmation. அப்புறம் என்ன செய்யுது? fixing a rule and order. முதல்ல ஒரு ரூலை வந்து அமைக்கின்றது, ரூல் அண்ட் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணுது. அப்புறம் அதிலேருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றது. லிபரேட்டிங் ஃப்ரம் ரூல் அண்ட் ஆர்டர், மாறி மாறி செய்கின்ற ரெகுலேட்டிங் ரூல் அண்ட் ஆர்டர். என்ன இதனால என்ன? இந்த மாறி மாறி செயல்படும் இந்த அறிவினுடைய செயல்னால என்ன நடைபெறுகின்றது என்றால், மனித குலத்தினுடைய முன்னேற்றம் வந்து உறுதி செய்யப்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். இது வந்து வேறொரு கோணத்துல நம்ம எல்லாம் பார்க்க செய்கின்றார் பகவான். வந்து நம்ம என்ன செய்யறோம், சமுதாயத்தில் எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் வந்து குழப்பத்துல இருக்கு, நம்ம எங்க நோக்கி போயிட்டு இருக்கிறோம்
அப்படிங்கிற குழப்பம் நமக்கு எல்லோருக்குமே வருது. ஆனா இதையெல்லாம் மீறி ஏதோ ஒரு சக்தி வந்து செயல்பட்டு இந்த குழப்பத்திற்கும் இடையில ஒரு முன்னேற்றத்தை நோக்கிதான் மனித குலம் சென்று கொண்டிருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். The progress of the race is assured, however uncertain may seem its steps and stages. இப்ப நமக்கு பார்க்கறதுக்கு வேண்டுமானால் நமக்கு வந்து ஒரு உறுதியா இல்லை, அன்சர்டனா இருக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் எல்லாம் வந்து நிலைகளும் அடிகளும் பார்த்தோம் அப்படின்னா அன்சர்டனா இருக்கு. இருந்தாலும் இத்தகைய செயல்பாடுகளின் மூலமாக மனிதனுடைய அறிவு வந்து மனிதனை முன்னேற்றத்திற்குத்தான் அழைத்து செய்கின்றது அப்படின்னு பகவான் சொல்றார். இது வந்து உண்மை. பகவான் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கின்றது, ஆனால் உண்மை, இதுதான் உண்மை. ஏதோ ஒரு எவல்யூஷன்ல எப்பொழுதுமே பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எவல்யூஷன்ல நம்ம வந்து மேலதான் போவோம் அப்படிங்கிறார். சில சமயம் கீழே இறங்குற மாதிரி இருந்தாலும் அது வந்து ஒரு அசெண்டிங் ஸ்பைரலா தான் இருக்கும். ஸ்பைரல்னா எப்படி இருக்கும்? இப்படி வளைவா தான் இருக்கும். அது அசெண்டிங் ஸ்பைரலா தான் இருக்குமே ஒழிய கீழ் நோக்கி செல்லும் ஸ்பைரலா இருக்காது எவல்யூஷன்ல அப்படின்னு பகவான் கோரியுள்ளார். சோ அதே கருத்தை தான் கூறுகின்றார். இந்த அறிவு என்பது இடைப்பட்ட நிலையில செயல்பட்டாலும் கூட அதுவும் மனிதனை ஒரு மனித குலத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் தான் அழைத்து செல்கின்றது. எதுக்கு அப்படின்னா அந்த உயர்வுணர்வு நிலையினுடைய நுழைவாயிலுக்கு மனிதனை அழைத்து செல்லும் ஒரு கருவியாக அது செயல்படுகின்றது அப்படிங்கிறார்.